உலக ஹெப்பாடைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு ஹெப்பாடைட்டிஸ் குறித்த விழிப்புணர்வை கோவை ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்ய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு ஏற்படுத்திய விஜிஎம் மருத்துவமனை ஹெப்பாடைட்டிஸ் நிபுணர் டாக்டர் மித்ரா பிரசாத். நாடு முழுவதும் ஜூலை 28ஆம் தேதியினை உலக ஹெப்பாடைட்டிஸ் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவ மாணவியர்களுக்கு ஹெப்பாடைட்டிஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி மாணவர்களிடையே சமூக சேவை மனப்பான்மையும் தலைமைத்துவ பண்புகளையும் வளர்ப்பதற்காக மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் ஒரு அமைப்பான தேசிய சேவை இயக்கத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியினை கோவை சிங்காநல்லூர் விஜிஎம் மருத்துவமனை முன்னெடுத்தது. இந்த நிகழ்ச்சியில் கோவை விஜிஎம் மருத்துவமனையின் மருத்துவரும் ஹெப்பாடைட்டிஸ் நிபுணருமான டாக்டர் மித்ரா பிரசாத் மாணவ மாணவியர்கள் மத்தியில் ஹெப்பாடைட்டிஸ் குறித்து விளக்க உரையாற்றினார். அப்பொழுது மாணவ மாணவியர்கள் மத்தியில் அவர் கூறியதாவது: ஹெப்பாடைட்டிஸ் என்பது கல்லீரல் ஏற்படும் அலர்ஜி போன்ற வீக்கமாகும். இது பெரும்பாலும் வைரஸ் தொற்றால் ஏற்படுகிறது. இது அதிக மது அருந்துதல், சில மருந்துகள், நச்சுப் பொருட்கள் மற்றும் தன்னைத்தானே தாக்கும் நோய் எதிர்ப்பு காரணங்களாலும் ஏற்படலாம் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் ஜூலியன் ஞானதாஸ், NSS நிகழ்ச்சி அதிகாரி பிரபீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் விஜிஎம் மருத்துவமனை சார்பாக சுமார் 200 நபர்களுக்கு ஹெப்பாடைட்டிஸ் தடுப்பு மருந்துகள் இலவசமாக வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது.